வணக்கம். இது கேள்விக்களம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் 2 நாள் ஆளுநர்கள் மாநாடானது டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி உள்பட அனைத்து மாநில ஆளுநர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அலுவலகம் வெளியிட்டுள்ள நிகழ்ச்சி நிரல்படி 3 விவகாரங்கள் பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி முதலாவதாக 3 குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட உயர்கல்வியில் சீர்திருத்தங்கள், மாவட்டங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளுக்கு ஆளுநர்கள் நேரடியாக பயணம் மேற்கொண்டு அந்த பகுதிகளில் கவனம் செலுத்துதல் மற்றும் ஆளுநர்கள் சமூக அமைப்புகளோடு உரையாடுதல், சமூக வலைதளங்களை ஆளுநர்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்டவையெல்லாம் இந்த மாநாட்டில் ஆளுநர்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்த முயல்கிறார், ஒன்றிய அரசு அதனை ஊக்குவிக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிற சூழலில் இந்த மாநாடு எதை காட்டுகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மாநில அரசுகளின் அதிகாரத்தை குறைக்கும் ஒன்றிய அரசின் முயற்சியா என்ற கேள்வியும் இதனோடே எழுந்திருக்கிறது. இந்நிலையில்தான் சமூக அமைப்புகள், மக்களுடன் ஆளுநர்கள் கலந்துரையாட பிரதமர் மோடி அறிவுறுத்தல், மாவட்டங்கள், கிராமங்களை பார்வையிட உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை, ஆளுநர்கள் மூலம் மாநில அரசுகளுக்கு நெருக்கடி தர புதிய வியூகமா என்ற புள்ளியில் இன்றைய விவாதத்தை நாம் அமைத்திருக்கிறோம். நம்மிடையே இந்த அமர்வில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைகிறார். அதே போல பத்திரிகையாளர் திரு பிரியன், பாஜகவிலிருந்து திரு புரட்சி கவிதாசன், வலதுசாரியிலிருந்து திரு எம் குமார் மற்றும் திமுகவிலிருந்து சூர்யா வெற்றிகொண்டான் இன்னும் சற்று நேரத்தில் நம்மிடையே இணைகிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு பிரியன், உங்களிடமிருந்தே நான் நிகழ்ச்சியை தொடங்குறேன். ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையான இந்த உறவுகளை வடிவமைப்பதில் ஆளுநர் ஒரு பாலமாக செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய நிறுவனங்களுக்கிடையே ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பு செயல்படுறதுலையும் ஆளுநர்கள் இதெல்லாம் கவனம் கொண்டு செயல்படணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த கவர்னர் வர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற விவகாரம், அந்த விவாதமும் புதுசு கிடையாது. இந்த நேரத்தில் நடைபெற்றிருக்கிற ஆளுநர்கள் மாநாடு, குறிப்பாக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கிற இந்த விவகாரங்கள் எதை காட்டுது? குறிப்பா மாநில அரசுகள்கிட்ட இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது பிரதமர் இந்த மாதிரி மாநாடு ஒரு வழக்கமாக நடக்கிற மாநாடுகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் ஆனால் கவர்னர்களுடைய ரோல் என்ன அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக கான்ஸ்டியூஷனில் ஏற்கனவே இருக்குது. அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்றது இருக்குது. அதாவது சட்டசபை பாஸ் பண்ணுற தீர்மானங்கள், அது எடுக்கிற முடிவுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, அப்ரூவல் கொடுக்கறது. ஒரு மந்திரி சபை, அது முதல்வர் தலைமையில் இருக்கிற மந்திரி சபை, அது எடுக்கிற தீர்மானங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறது, மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறது, கேபினெட்டோட தீர்மானங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறது. அதை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அந்த அதிகாரத்தை வரம்புக்கு உட்பட்டிருந்தால் இவங்களே அப்ரூவல் கொடுக்கறது, இல்லை அதை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புறது, இல்லை அதிருப்தி இருந்தால் திருப்பி அனுப்புறது, 2வது அம்சம் மறுபடியும் பாஸ் பண்ணுறது. இந்த ஏரியா முக்கியமான ஏரியா, அதுதான் அவங்களுடைய முக்கியமான கடமையும் கூட. மற்றதெல்லாம் இன்னொரு கடமை என்னென்னா ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு சப்போஸ் மெஜாரிட்டி இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள்லாம் மெஜாரிட்டி இல்லாத இருக்குது அப்படின்ற போது யாரை முதல்வராக அழைப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் பவர் இருக்குது. இந்த விஷயங்கள் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கவர்னருக்கு. வேறு ஒன்றும் பெரிய ரோல்ஸ்லாம் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. அப்போது இந்த சூழலில் பார்க்கும்பொழுது இந்த கவர்னர்கள்லாம் இது பண்ணி நடந்திருக்காங்களான்னா அது அந்த விஷயத்துக்கு நான் அடுத்தது வரேன். அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னர்கள் ஷுட் பி எ பிரிட்ஜ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்றார். இவங்க பாலமாக இருக்கணும் அப்படின்றார். இந்த கவர்னர்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கவர்னர்களுக்கும் மாநில அரசுக்குமே பாலம் சரியில்லையே. பல எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்களில் நீங்கள் பிரிட்ஜை உடைச்சுன்னு வச்சுருக்கீங்க. இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டும் இன்றைக்கி கேரளா கவர்மெண்ட்டும் கோர்ட்டுக்கு எதுக்கு போயிருக்காங்க? நாங்கள் அம்ச மசோதாலாம் வாங்கி வச்சுருக்கீங்க, எதையுமே நீங்கள் அப்ரூவும் பண்ண மாட்டேன்றீங்க, திருப்பியும் அனுப்ப மாட்டேன்றீங்க. அப்படின்ற போது போன வருஷமே கோர்ட்டு பல தமிழ்நாடு கவர்னர் விஷயத்துலையும் பஞ்சாப் கவர்னர் விஷயத்துலையும் கொடுத்த அந்த ஒரு டோஸ் இருக்குல்ல, அந்த ஒரு திட்டு அல்லது ஒரு டைரக்ஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒர்க் பண்ணதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, மசோதாவை வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் வச்சுருக்கிறது பதில் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அது இவரே அப்ரூவ் பண்ண வேண்டிய மசோதாவை டக்குன்னு தூக்கி பிரசிடெண்ட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க.
பிரசிடென்ட் அதை 4 மாதம் வச்சுட்டு ஊரை போட்டு அது எதுவும் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பர்வியூவில் இருக்கிற ஒரு விஷயத்தை இவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு அதை வந்து ஒரு குற்றமாக சொல்லும் பொழுது, சுப்ரீம் கோர்ட் சொல்லும் பொழுது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு தூக்கி ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்டு, அது மாநில அரசு சம்மந்தப்பட்ட விஷயமாச்சு, ஜனாதிபதி அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி அதை ஊற போட்டுறாங்க. அதை யாரும் கேள்வியும் கேட்க முடியாது, ஏன் பிரசிடென்ட் ஊற போட்டாங்க. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அதிகாரத்துக்குள்ளேயே அதில் வந்துடுறாங்க. அவங்களுடைய பவர்ஸை கையில் எடுத்துக்கிறாங்க. கவர்னர் அப்ரூவ் பண்ணாத அங்கே அனுப்பிச்சிடுறாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமீபத்தில் நடந்திருக்கு, கேரளா விஷயத்தில் நடந்திருக்கு. அதுதான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் 2 கவர்னருக்கு. இப்போ அதனால் வந்து 5 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து நிச்சயமாக இவங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க முக்கியமாக பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த கவர்னருக்கு ஆலோசனை சொல்லணுமே தவிர, இந்த மாதிரி வந்து மசோதாக்களை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணுமே தவிர, நீங்கள் வந்து போய் மக்களோட கான்டாக்டில் இருங்க அப்படிலாம் வந்து மக்களில் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்துறதுல உங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்குது. 3 கிரிமினல் சட்டங்கள், இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவோட வேலை. அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர், அவங்க கீழே இருக்க அமைச்சரவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடுகள். அதில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ரோல்லாம் கிடையாது. அதே தேசிய கல்விக் கொள்கை சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம், அதே கிரிமினல் லா விஷயங்களும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு. இந்த சர்ச்சைக்குரிய 2 விஷயத்தை எடுத்து நீங்கள் கவர்னரை வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நடத்துங்க அப்படின்னா, நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரே கிடையாது. உங்களுக்கு என்ன ரோல் அதில் இருக்குது? ஸோ பேசுகிற பிரைம் மினிஸ்டரோ இல்லை பேசுகிற பிரசிடென்ட்டோ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல தான் ஆளுநர் இருக்கிறாரு அப்படின்னா கூட இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி நீங்க பேசணும் அப்படின்னு ஒன்றிய அரசு தரப்புல இப்போ அவங்கள வலியுறுத்துறாங்க அப்படின்னா, RN ரவி அதை பேசுறது புதுசு இல்லை இல்லையா? துணைவேந்தர் மாநாடுகள் நடைபெற்றப்போ எல்லாமே தேசிய கல்விக் கொள்கையோட சிறப்பம்சம் என்ன, அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு எல்லாமே அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தார் இல்லையா? இங்கே அவர் அதை மட்டுமாக பேசினார். அவர் திராவிடம் காலாவதி ஆயிடுத்துன்னு பேசுகிறாரு, தமிழ்நாடு கிடையாது தமிழகம்னு பேசுகிறாரு, திருவள்ளூருக்கு காவியை பூசி விடுறாரு, கால்டுவரில் திட்டுறாரு. அப்போ யாரை தான் அவர் பார்க்குறாரு, யாரை தான் பாராட்டுறாருன்னு பார்த்தா சாவர்கரை பாராட்டுறாரு, காசி தமிழ் சங்கம் போயிட்டு வந்தவங்களாம் பாராட்டுறாரு, வாரத்துக்கு ஒரு நாள் வலதுசாரி ஆட்களை கூப்பிட்டு அறிஞர்கள் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு, பேசுகிறாரு. வேறு என்ன பண்ணுறாரு? நம்ம ஊர் ரவி வந்து பல விஷயங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கும் அவர் பண்ணுற ரோலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதாவது வந்து இப்போ நான் கேட்டது என்னன்னா, இப்போ இவங்க கூடுதலாக இவங்களே வலியுறுத்துறப்போ, இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் சார்பில் அது சொல்றப்போ, பிரதமர் மோடியே அதை குறிப்பிட்டு சொல்றப்போ, ஏற்கனவே இதை வெறுமனே பேசிக்கிட்டு இருந்த ஆளுநர் ரவிக்கு இது ஒரு கூடுதலான ஒரு பவரா மாறிடுமா? ரவிக்கு மட்டும் இல்லைங்க, எதிர்க்கட்சிகள் ஆடுற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கவர்னர்கள் இந்த மாதிரியான ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நீட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மசோதா வாங்கி ஊறப்பட்டிருந்தார். இன்றைக்கி கர்நாடகா கவர்மெண்ட்டு நீட் எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு நீட் எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கிறப்போ எதிர்க்கட்சிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள் மக்களுடைய அந்த விருப்பத்தை வந்து மசோதாவாக தயார் பண்ணி கொடுக்கும்பொழுது நீங்கள் அது வந்து சென்ட்ரலில் வந்து வாங்கி ஊற போட்டிருக்கிற விஷயம் இருக்குல்ல, இது இந்த ஆளுநருக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, பிரதமரோ ஜனாதிபதியோ அல்லது உள்துறை அமைச்சரோ இல்லை துணை ஜனாதிபதியோ இந்த கவர்னருக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் கான்ஸ்டியூஷன் படி நடங்க, மக்களை சந்திப்பது உங்கள் வேலை கிடையாது. உங்களை விழாக்கள்லாம் கூப்பிடுவாங்க, நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் வந்து சான்சலராக இருக்கீங்க, நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் வலியுறுத்துறதுக்கு சான்சலராக போய் எல்லாம் வலியுறுத்துறீங்க. ஆனால் அதே சமயம் ஊழல் துணைவேந்தரை பதவி நீடிப்பு செய்கிறீங்க. ஒரு பக்கம் அதுவும் நடந்துட்டு இருக்கு. ஊழல் செய்ய ஒரு துணைவேந்தரை பதவி நீடிப்பு செய்கிற ஆளுநர் தான் இங்கே உட்காந்துருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது பிரதமருடைய பொறுப்பு அல்லது ஜனாதிபதியோட பொறுப்பு இந்த கவர்னரை பற்றி என்னமா இருக்கணும்? கான்ஸ்டியூஷன் படி நடங்கன்னு சொல்கிறதா இருக்கணும். அரசாங்கம் எழுதி கொடுத்தவரை நான் படிக்க மாட்டேன்னு தூக்கிட்டு போகிற, எழுந்து நடந்து போகிற, வாக் அவுட் பண்ணுற ஒரு கவர்னரை நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மாநில அரசோட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களா? நீங்கள் அதை முதல்ல உங்கள் கவர்னருக்கு கற்றுக் கொடுங்க, அதுவே போகிறோம். சரி, திரு பாலச்சந்திரன் அவர்கள்ட்ட நான் கேட்கணும். இப்போ திரு பாலச்சந்திரன், ஒரு மக்கள் பிரதிநிதி போல ஆளுநர் மக்களிடம் செல்றது, மக்கள்கிட்ட போய் சொல்றது, இதெல்லாம் வந்து களத்தில் என்னவாக புரிந்து கொள்ளப்படும்? அப்புறம் இந்த புதிய கல்வி கொள்கை ரீதியான இந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆளுநர் பேசணும் அப்படின்னு பிரதமர் மோடி குறிப்பிட்டது, குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டது அப்படிங்கிறது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவங்கன்னு காண்பிக்குது, அவ்வளோதான் சுருக்கமாக சொல்கிறதுனா. அரசியல் சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, கவர்னருக்கு நிறைய அதிகாரங்கள் வரிசையாக சொல்லிட்டு, ஆனால் இந்த அதிகாரங்கள் எதுவுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரங்களின் மேல் கை வைக்க இயலாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது.
ஆனால் இவங்க இந்த அரசியல் சட்டத்துக்கு எதிராக தான் இவங்க இதுவரையும் காரியம் பண்ணாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க திருந்தின மாதிரி தெரியல. இதுதான் உண்மை. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். மாநிலத்தில் வந்து ஆளுநர்கள் இதெல்லாம் போய் செய்யணும்னு சொல்கிறீங்களே, அப்போ மத்தியில் வந்து இவர் வந்து ராஷ்டிரபதி குடியரசுத் தலைவர் வந்து இவங்களை மீறி பிரதம மந்திரியை மீறி ஒவ்வொரு இடமா போய் மீட்டிங் போட்டுமே, அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? இப்போ மாநிலங்களுடைய எஜமானர் மாதிரி இந்த ஒன்றிய அரசு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் சட்டம் புரியலை, தெரியலை, அல்லது புரிந்தும் தெரிந்தும் தெரியாது போல் நடிக்கின்றார்கள் அப்படின்னு தான் காட்டுது. இந்த எதேச்சதிகாரம் இருக்கிறதே இது வந்து நாட்டுக்கு நன்மை தராது. இப்போ தேவையில்லாமல் புதிய கல்விக் கொள்கையில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 10வது வகுப்பிலிருந்து 11வது வகுப்புக்கு போகிறதுக்கு வந்து அட்ரிஷன் ரேட் வந்து நம்ம 50% கீழே குறைச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு இது டிக்ளேர்டு பாலிசி இந்த புதிய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில். ஆனால் இது தமிழ்நாட்டில் 15 வருஷத்துக்கு முன்னாடியே குறைச்சிட்டாங்க. பிறகு எதுக்கு அந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க மேலே திணிக்க பார்க்குறீங்க? அந்தந்த ஸ்டேட்டில் வந்து கல்வி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத அடிப்படையில் தான் அவங்கவுங்க தங்களுடைய கல்விக் கொள்கையை வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும். எதுக்கெடுத்தாலும் நான் சொல்கிறது தான் வரிசைன்னு சொல்லிக்கிட்டே போனால் சொல்கிறது சரியாகவும் சொல்ல தெரியல. நீங்கள் வந்து எந்தெந்த இதிலெல்லாம் இடம் கட்டிலாம் வந்து இதை கட்டினீங்களோ, புது பார்லிமெண்ட் கட்டினீங்களோ, அங்கே வந்து பார்லிமெண்ட்டு கட்டடம் ஒழுகுது, அதை பற்றி நீங்கள் கேட்க வேண்டியதானே? யார் கட்டினது? சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரம் தானே கட்டினீங்க. நீங்கள் ஊரெல்லாம் பேசி ராமர் கோவில் கட்டினீங்க. அந்த ராமர் கோவில் ஒழுகிக்கிட்டு இருக்கு. உத்தரகண்டில் ஒரு கோயிலில் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சா சரி, நிச்சயமாக வந்து கோயிலில் வந்து கொஞ்சம் தண்ணி பெருக்கெடுத்து ஓடும் தெரியும். இருந்த சிலை வந்து கரைஞ்சி ஓடிருச்சு. இந்த லட்சணத்தில் கட்டினதெல்லாம் நீங்கள் ஆளுகிற மாநிலத்தில் உள்ள கவர்னர்கிட்ட சொன்னீங்களா இதெல்லாம் போய் பாருங்கன்னு சொல்லி? இது வந்து அரசியல் நோக்கத்தை தவிர எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மக்கள் பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் 303லேருந்து 240 இவங்களுடைய வலிமையை குறைச்சதுக்கு அப்புறமும் இன்னும் இவங்க திருந்தலை. பழைய பாதையிலே தான் போய்கிட்டு இருக்காங்க. இது நாட்டுக்கு நலன் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, இது பிஜேபிக்கே நலன் கிடையாது. இப்போ மக்கள் வந்து ஏமாந்து போய் இருக்க மாட்டாங்க. ஏன் ஃபைசாபாத் மக்கள் வந்து இதில் வந்து ராமர் கோயில் கட்டின இடத்த உள்ளடக்கின ஃபைசாபாத் கான்ஸ்டுவன்சியில் ஏன் இவங்க தோத்தாங்க? ஏன்னா ராமர் கோயிலுங்கிற பேரில் அங்கே ரிசார்ட் கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோம்னு சொல்லி ஏழை எளிய மக்களுடைய நிலங்கள் வந்து மிக குறைவான நிலைக்கு வலுக்கட்டாயமாக பிடுங்கப்பட்டது அப்படின்னு புகார்கள் வந்தது. அந்த புகார்களில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறது எலெக்ஷன் காட்டுச்சு. அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேரை சொல்லி, இப்போ கவர்னர் பேரை சொல்லி கவர்னருக்கு ஆணையை பிறப்பிச்சு நீங்கள் உள்நாட்டு கலவரத்தை உருவாக்க போறீங்களா? கவர்னர் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஹெட், அவ்வளோதான். அவருக்கு இது மாதிரி எந்த அதிகாரமும் கிடையாது. பெரிய பேரிடர் இதெல்லாம் வரும்பொழுது கவர்னர் வந்து அது ஒரு சாங்கியம், ஒரு மரபு. ஒரு பெரிய பேரிடர் வந்ததுன்னா போய் பார்ப்பாங்க. ஊரெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருந்த RN ரவி அவர்கள் வந்து அந்த அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தபோது ஏன் வெளியிலே போகல? அந்நேரம் போயிருக்க வேண்டியதானே? போயிருந்தால் எல்லாரும் பாராட்டியிருப்போம். அப்போ உட்காந்துக்கிட்டு குறை சொல்கிறதுக்காக இவருக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றி என்ன புரிதல் இருக்குது? தமிழகம்னு பேர் வைக்கணும்னாரு திடீர்னு சொல்லி. ஏதாவது அதுக்கு அர்த்தம் இருந்ததா? இவருக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? பல்வேறு அடுத்து வந்து வள்ளலார் வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டே வந்தாங்க. ஆளுநர்கள் மூலமாக ஒரு கடிவாளம் போடுறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அந்த அதிகாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைந்த நிலையில அவங்க கூட்டணி அரசு தான் ஒன்றியத்தில் அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அமைந்த நிலையில இப்போ ஆளுநர்களை கூப்பிட்டு இப்படியான ஒரு நெருக்கடி தருது அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஒன்று நேரடியான ஒரு கட்டுப்பாடு செலுத்துறது, இப்போ மறைமுகமாக ஆளுநர்கள் மூலமா இப்படி கட்டுப்படுத்துறப்போ அது என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குது? அதான் என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னா இவங்க வந்து அரசியல் சட்டத்தை மதிக்கலைங்கிற மெசேஜை கொடுக்குது. நான் நினைச்சதான் சட்டம்னு சொல்லி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுது. இதை தவிர சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு, எதேச்சாதிகார போக்கு. எந்த அரசியல் சட்டத்துடைய அடிப்படையில் இவங்க வந்து கவர்னருக்கு இது மாதிரி உத்தரவு போடுறாங்க? அப்போ நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்சார்ஜாக இருக்கேன் அப்படின்னா சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் நான் என்ன வேணாலும் செய்யலாமா? அது எப்படி நியாயமாகும்? ஆனால் செய்கிறாங்க. அதனால் இது மறுபடியும் கோர்ட்டுக்கு போகணும். இப்போ இந்த மாநில அரசுகளுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறத தவிர ஒரு வேலை இல்லைன்னு வரும். கவர்னர் வந்து மசோதாவை கையில் வச்சுருந்தாருன்னா கோர்ட்டுக்கு போகணும். கவர்னர் வந்து இவர் வந்து கேரளாவில் வந்து கவர்னர் வந்து சொன்னார், கேரளாவில் பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுகிறது, அதை பற்றி நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து விவாதிக்கணும் அப்படின்னு. அது கேரள முதல்வர் வந்து சரியான பதில் கொடுத்தாரு. பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுவது அநீதியானது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இது கேரளாவின் பிரச்சனை மட்டுமல்ல, அனைத்திந்திய அளவில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது. அதனால் இது நாடாளுமன்றத்தில் வந்து விவாதிக்கணும். அதுக்கப்புறம் வாய மூடிட்டு போயிட்டார் அந்த கவர்னர். ஏதாவது ஒன்று, அதாவது இவங்க செய்கிறதுலேயும் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான காரியம் எதுவுமே கிடையாது.
தமிழகம்னு சொல்லி சொன்னார். அதுக்கு என்ன தமிழகம், தமிழ்நாடு என்பதை விட தமிழகம் என்று தான் இருக்கணும்னு சொன்னார். ஏதாவது இதுக்கு வந்து ஒரு ரெலவன்ஸ் இருந்ததா, ரேஷனாலிட்டி இருந்ததா அப்படின்னு இவர் செஞ்ச பல காரியங்களுக்கு வந்து ரேஷனாலிட்டியே கிடையாது. ஏற்கனவே அப்படி இருந்தவங்கள இப்போ இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி வந்து அறிவுறுத்தல்கள் நடக்குது. இதுக்கு பேர் அறிவுறுத்தல் இல்லை, இது இது அறிவு பூட்டுவதல்ல, இது அறிவின்மையை பூட்டுவது. அதுதான் அவங்க பண்ணுறாங்க. ரொம்ப தப்பு. இவங்களுடைய இந்த அதாவது எல்லா இதுவுமே அரசியல் கட்சிகளுமே வந்து அரசியல் செய்யும், அது அவர்களுடைய உரிமை. இப்போ பிஜேபி வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிர்த்து அரசியல் செய்யலாம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்த்து அரசியல் செய்யலாம், ஆனால் மேற்கு வங்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக அரசியல் செய்யக்கூடாது. அது தப்பு. அதுதான் இவங்க பண்ணுறாங்க. ஒரு மாநில மக்களுடைய நலனை புறக்கணிக்கிற விதத்தில், அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் இவங்க இது மாதிரிலாம் வந்து அறிவுரைகள்ங்கிற பேரில் சில பேருரைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தவறு. அதாவது கட்சி ரீதியான அரசியல் செய்யறது வேற, அது அரசாங்கமே செய்யறப்போ அது சிக்கல்களை ஏற்படுத்துது அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அதே நேரத்தில் இன்னொரு வலியுறுத்தல்களும் ஆளுநர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க சமூக அமைப்புகள், சிவில் சொசைட்டிஸோட அதிகமாக உரையாடணும், அதே நேரத்தில் சமூக வலைதளங்களை நீங்க அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சார். இப்போ இது எதனால அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இருந்தப்போ அவர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டது அப்படிங்கிறது ஒரு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. அது அவருடைய பவருக்கு உட்பட்ட ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. இப்போ இவங்க மக்கள்கிட்ட நேரடியாக செல்றதன் மூலமாக என்ன அது உணர்த்துது? அதிகாரிகள்கிட்ட வந்து ஆளுநர் நேரடியாக கேள்வி கேட்க முடியும், அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. நூருல் ஹாசன் வந்து மேற்கு வங்க ஆளுநராக இருந்த பொழுது நான் வந்து ஹவுராவில் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். அங்கே பெங்கால் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு தடியடி நடந்தது, மாணவர்கள் சில பேர் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்கிட்ட நேரடியாக ரிப்போர்ட் கேட்டார். நான் அவருக்கு ரிப்போர்ட் அனுப்பினேன், அண்டர் இன்டிமேஷன் டு மை ஹோம் செக்ரட்டரி. அவருக்கு ஒரு காப்பி அனுப்பியிருந்தேன். அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே அவர் வந்து இங்கே எல்லாமே சரியாக தான், ஏன்னா நான் வந்து நடு ராத்திரியில் தனியாக போய் அந்த மாணவர்களை போய் சந்தித்தேன். என்னுடைய எஸ்பி கூட ரொம்ப கோவம் என்கிட்ட, என்ன இந்த மாதிரி தனியாக போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா சிக்கல் எங்களுக்கு தானே வருனார். நான் சொன்னேன் ஆன்டி சோஷியலிஸ்டாக போனேன், நம்ம பிள்ளைங்கிட்ட போனேன், போய் பேசினேன், அதில் என்ன இருக்குது அவங்க கேட்கத்தானே செஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் அந்த நடவடிக்கையை பார்த்ததுக்கப்புறம் கவர்னர் சொன்னார் மாநில அரசு சரியாக நடந்திருக்குன்னு. அவங்களுக்கு வந்து ஃபைல்ஸ், டிபார்ட்மெண்டல் செக்ரட்டரி வந்து ஃபைலை கேட்குற உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது. எந்த உரிமை இல்லைன்னா மக்கள்கிட்ட நேரடியாக போய் பேசுகிற உரிமை கிடையாது. இது கிடையாது. லெட்ஸ் டேக் இட் வெரி கிளியர்லி. மக்கள் வந்து கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கலாம், அவர் வாங்கி வச்சுக்கலாம், அது அவருடைய உரிமை. அந்த மனு வாங்கி வச்சுட்டு அதை என்ன பண்ணணும், சீஃப் மினிஸ்டர்கிட்ட அனுப்பணும். இதுதான் அவருடைய வேலை. அந்த சீஃப் மினிஸ்டர் அனுப்புறதுக்கப்புறம் காரியம் நடக்கலாம், ரிமைண்டர் கொடுக்கலாம், இதையும் அவர் பண்ணலாம். இதை தவிர வேறு எதுவும் கவர்னருக்கு வந்து அதிகாரம் கிடையாது. மக்கள்கிட்ட போகக்கூடாது. நேரடியாக மக்கள்கிட்ட போக வேண்டியவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான், வேறு யாரும் கிடையாது. லெட்ஸ் பி வெரி கிளியர் அபவுட் திஸ் பாயிண்ட். தேவையில்லாமல் இவங்க பிரச்சனையை கிளப்புறாங்க. இப்போ இதுதான் உண்மை. சமூக அமைப்புகளோட பேசணும், அவங்க கூட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள சமூக அமைப்புகளோட எல்லா சமூக அமைப்புகள் கூடயும் பேசுறதுக்கு ஆளுநர் வந்து சம்மதம் தெரிவிக்கிறாரா? எத்தனை சமூக அமைப்புகள் இவர் செய்கிற தவறுகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு தயாராக இருக்காரா? சிக்கலான விஷயம். தங்களுக்கு தாங்களே சிக்கலை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறத இவங்க குறிப்பிடுறாங்க. சமூக அமைப்புகள் அப்படிங்கிறது ஜெனரலைஸ் பண்ணி சொல்றாங்களா, இல்ல குறிப்பிட்ட சமூக அமைப்புகள்னு சொல்றாங்களா? இந்த சிவில் சொசைட்டிஸ் அப்படிங்கிற மீனிங் என்ன சார், அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? என்ஜிஓ அப்படின்னு முந்தி சொல்லுவோம், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்னு. அது வந்து இப்போ வந்து சிவில் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சமூக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு எந்த ஒரு காரணத்துக்கு அண்டர் சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ட்ரஸ்டீஸ் ஆக்ட் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. இந்த ரெண்டு ஆக்ட் படி எந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டாலும் அது என்னென்ன காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல வந்து சொல்லிடுவாங்க. தங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கொடுக்கும்போதே சொல்லிடுவாங்க. அவங்க அந்தந்த வேலைகளெல்லாம் செய்வாங்க. இப்போ அந்தந்த வேலைகளை செய்யும்போது நல்ல முறையில் வேலை செய்கிறவங்க அரசுக்கு அறிவுறுத்தல் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம், இப்படி பார்த்தோம், அங்கே வந்து ஏழை விவசாய தொழிலாளிகளுடைய நிலைமை இப்படி இருக்குது, பட்டியலிருந்து சேர்ந்தவங்களுடைய நிலைமை இப்படி இருக்குது, மலைவாழ் பழங்குடி மக்களுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல வேலை செய்கிற இவங்க வந்து அமைப்புகள் வந்து இருக்காங்க. இன்னும் சில இதுக்கு இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் சில இது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதாவது இந்த ஹாஸ்டல் கட்டுறது ஃபார் தி புவர் பீப்புள், இந்த மாதிரி நிறைய வேலைகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த ஃபண்டு கொடுக்குறதும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த ஃபண்டு வந்து சரியாக பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக தான் ரிப்போர்ட் போகணும்.
அந்த அளவுக்கு மாநிலங்களுக்கு வந்து அதிகாரம் உண்டு. மாநிலங்களுக்கு ஒரு மாநிலத்தில் எந்த பணம் யாருக்கு கொடுத்தாலும், கிராண்ட் கொடுத்தாலோ அதை மாநிலங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அது அவங்களுடைய கடமை. இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் நல்ல வேலை பண்றவங்க சமூக அமைப்புகள் இருக்காங்க. சில பேர் ஃபண்ட்ஸ் எதுவுமே வாங்குறது இல்லை, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இருக்காங்க. மதுவை எதிர்த்து விழிப்புணர்வு, அல்லது சமுதாயத்தில் இருக்கிற தீமைகளை எதிர்த்து விழிப்புணர்வு, இந்த வரதட்சணையை பற்றி விழிப்புணர்வு, அண்டர் பிசிஆர் ஆக்ட் வந்து என்ன நடக்கலை அப்படிங்கிறத பற்றி விழிப்புணர்வு, இது மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறவங்க இருக்காங்க. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறவங்க நல்ல காரியங்கள் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இந்த போலீஸ் என்கவுண்டரை பற்றி பல சமயங்களில் வந்து சமூக ஆர்வலர்கள் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன் ஷுட் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வழக்கம் தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கெல்லாம் பார்த்துருக்கோம். இது எதுவுமே வந்து தவறு கிடையாது. எங்கே தவறு நடக்குதுன்னா செரி பிக்கிங்னு ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எந்தெந்த அமைப்புகள்லாம் இவங்களுக்கு எதிராக, மாநிலங்களுக்கு எதிராக இருக்கிறோ அந்த அமைப்புகளோட மட்டும் கவர்னர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க, அங்கே தான் ஆபத்து ஆரம்பிக்குது. அடுத்து அவருக்கு வந்து முதல்ல சமூக அமைப்புகள் கூட உரையாடுவதுங்கிறது வந்து கவர்னருடைய வேலை கிடையாது. இதுதான் உண்மை. அதே நேரத்துல அவங்க கவர்மெண்ட் போய் பேசலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உரையாடுவதும் ஆளுநருக்கோட பவர்ல வரல அப்படிங்கறது குறிப்பிடுறீங்க. அவருக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அதே நேரத்துல இன்னைக்கு பிரதமர் மோடி குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆளுநர் பதவி அப்படிங்கிறது அரசமைப்பு சட்ட கட்டமைப்புகளுக்கு உட்பட்டு அனைத்து மக்களின், குறிப்பாக பழங்குடியினரோட நலனுக்காக பெரும் பங்காற்றும் முக்கிய பதவி அப்படின்னு ஒன்னு குறிப்பிடுறாரு. அதே நேரத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, வளர்ச்சி பணிகளுக்கு உத்வேகம் அளிப்பதோடு மக்களுக்கு ஆளுநர்கள் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த யாரெல்லாம் வந்து இந்த சபால்டனா இருக்காங்களோ அவங்களை நோக்கி பயணம் செய்யறது அப்படிங்கிறதா இவங்க வலியுறுத்துறாங்க. அப்போ யாரெல்லாம் சமூகத்துல ஒரு நலிவடைஞ்ச ஒரு சொசைட்டியா இருக்காங்களோ அவங்கள போய் அவங்க நலனுக்காக வேலை செய்யறது அப்படிங்கிறது அவங்கள சொசைட்டில இருந்து மேல கொண்டு வர்றதுக்கான ஒரு பார்ட்டா நம்ம பார்க்க முடியாதா? நிச்சயமாக பார்க்க முடியாது. பிறகு எதுக்கு அப்போ உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, எதுக்கு அசம்பிளி இருக்குது, எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க? எல்லா மாநிலத்திலையும் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணி நீங்களே ஆளுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? கவர்னருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, மாநில முதல்வருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அது ரெண்டும் ஒன்று மீறி நடக்கக்கூடாது. தமிழ்நாடு மாநில முதல்வர் வந்து இதுவரைக்கும் கவர்னருடைய அதிகார வரம்பு உள்ள நுழைஞ்சிருக்காரா? ஒரு தரமாவது நுழைஞ்சதில்லை. ஆனால் இவர் எத்தனை தரம் மாநில முதல்வருடைய அதிகார வரம்புக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு? இது ரொம்ப தவறான ஒரு காரியம். இப்போ நீங்கள் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் 3 இருக்குது. இந்த 3 சேர்ந்தது தான் ஸ்டேட். ஸ்டேட் கம்ப்ரைசஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி 3 இருக்குது. ஜுடிஷியரி இதில் பவரில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் தலையிட்டால் எப்படி இருக்கும்? பண்ணக்கூடாது. அது மாதிரி லெஜிஸ்லேச்சரில் அவங்க ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, சட்டத்தை வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து நடைமுறைப்படுத்தணும். அதை விட்டு நானே ஒரு சட்டம் போட்டுக்கிறேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? இதெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படும். இவங்க பண்ணுற தப்பான காரியத்தினால பல கேள்விகள் எழுப்பப்படும். இது ரொம்ப தவறான ஒரு செயல். மறுபடியும் சொல்கிறேன், கவர்னருக்கு மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்பது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய கடமை கிடையாது. ஒரு பெரிய பேரிடர் வந்தாருன்னா கவர்னர் போய் பார்ப்பாரு, நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பேரிடர் வந்தபோது RN ரவி வந்து ராஜ்பவன் விட்டு மூவ் பண்ணவே இல்லை. அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இட் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் ரெக்கார்ட். சரி, கேட்போம் சார். திரு புரட்சி கவிதாசன், இது மக்களை போய் ஆளுநர் சந்திக்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு முறைக்கு எதிரானது. அதனால அவருக்கு அதுவும் அந்த அதிகாரம் கூட கிடையாது ஆளுநருக்கு. ஆனா இது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வழங்குறது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கும் சரி, மாநில சுயாட்சி, மாநிலத்தோட அதிகாரம், இது எல்லாத்தையுமே பாதிக்கிற வகையில ஒன்றிய அரசு செயல்படுதா? உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல, ஆளுநர் என்பது அலங்கார பொம்மை அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருக்கும் உயிர் இருக்குது, உடல் இருக்குது, அதிலெல்லாம் இயங்கணும். அதனால் நீங்கள் வெறும் செரிமனியல் ஹெட் அப்படின்னு சொல்லி அவர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அல்லது ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்லைன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிக மிக தவறு. எப்படி யாருக்கு சொல்றீங்க சார்? அரசுகளுக்கா, நீதிமன்றங்களுக்கா? இல்லை 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 அதான் அரசியல் அமைப்பு சாசனத்தில் அறிவாசன் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக அதை வகுத்து தந்திருக்கிறார்கள். ஜனாதிபதியுடைய அதிகாரம் என்ன, அவருடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அது மாதிரி மாநிலத்தில் ஆளுநருடைய அதிகாரம் என்ன, உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அது மாதிரி மத்திய அரசினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய பிரதம மந்திரியுடைய அதிகாரம் என்ன, உரிமை மற்றும் கடமைகள் என்ன,
அது மாதிரி மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்களுடைய அதிகாரம் மற்றும் உரிமைகள் கடமைகள் என்ன என்பதை எல்லாம் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அரசியல் சாசனத்தில் ஆர்டிக்கிள் 153 உறுப்பு 153 154 ஆரம்பிச்சிங்கன்னா ஏறத்தாழ ஒரு 25க்கு மேற்பட்ட உறுப்புகள் இந்த குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் இடையிலான அதிகாரங்களை பொறுத்து விவரிக்கிறது. அதனால நம்முடைய கற்றறிந்த மூத்த இதெல்லாம் ஆளுநரோட எந்த அதிகாரத்தின் கீழே வருது சார்? மாவட்டங்களை மக்களை பார்வையிடுறது, கிராமங்களுக்கு போறது, கொள்கைய ஒன்றிய அரசோட கொள்கை ரீதியான புதிய கல்விக் கொள்கை போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்த மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறது, இதெல்லாம் ஆளுநரோட அதிகார வரம்புக்குள்ள வருதா? இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆளுநர் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் வெறும் அலங்கார பொம்மை அல்ல, வெறும் காட்சி பொருள் அல்ல. அதனால அவருக்கு உயிரும் இருக்கிறது, உடலும் இருக்கிறது, நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டா அதுக்கான முடிவுகளை எடுக்கணும், அவங்களுக்கு துணைவேந்தர் தொடர்பான அதிகாரம், அவங்களுக்கு விடுமுறை அளிக்கிறது, அது போன்ற விவகாரங்கள் தான் ஆளுநரோடது. இங்க எங்க மக்களை போய் சந்திக்கிறது, கொள்கை ரீதியான விஷயங்கள் நடைமுறைப்படுத்துறது எங்க அதிகாரம் இருக்குன்னு தான் கேட்கிறேன் நானு. நீங்க அது இப்ப பொது மன்னிப்பு கொடுக்கறது, தண்டனை குறைக்கிறது, தண்டனையை தவிர்க்கிறது, இது மாதிரி அது மாதிரி கருணை மனுக்களை பரிசீலனை செய்வது, இது மாத்திரம்தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆளுநருடைய அதிகாரம் சட்டசபையிலிருந்து கொடுக்கக்கூடிய மசோதாவுக்கு கையெழுத்து போடுவது, இதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. மிக முக்கியமா ஆளுநர் என்கிற பதமே ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதனால வாரன் ஹேஸ்டிங், டல்கௌசி பிரபு இவங்கெல்லாம் கவர்னர் ஜெனரலாக இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா மவுண்ட் போர்டு அது மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மண்டோலியா சீர்திருத்தமெல்லாம் அதில் தான் வருது. அதனால கவர்னர் அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சரும் பிரதமரும் வலியுறுத்தின விஷயங்களோடு சேர்ந்து என்ன கடமை இருங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி திரு பாலச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டாரு, அவருடைய பார்வை கேட்டுக்கிறேன். இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிக்கிறேன். வாரன் ஹேஸ்டிங் எல்லாம் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர், வாரன் ஹேஸ்டிங் கவர்னர் ஜெனரல், இங்க இருந்த கவர்னர், இவங்க எல்லாம் இந்தியா இருந்தவங்க. அந்த காலத்துல சட்டம் வேற, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வேற. அந்த கவர்னரையும் இந்த கவர்னரையும் ஒன்னா பார்க்க முடியாது. நம்ம ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தில் இருக்கணும். கவர்னருக்குன்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன அதிகாரம் அம்பேத்கர் கொடுத்துருக்காரோ அதை மட்டும்தான் அவர் செய்யணும். சந்தேகம் வந்த பொழுது, இதுல சந்தேகம் வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறவரா இருந்தா சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்துச்சு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு அதன் கீழ் எந்த சட்டங்களை மாநில அரசு இயற்றினாலும் அந்த சட்டங்களை அமல்படுத்த வேண்டியது, அப்ரூவல் கொடுக்க வேண்டியது கவர்னருடைய கடமை. இதை நீங்க மறுக்கிறீங்களா? இவர் பண்ணிட்டு இருந்தாரா? அதனால எந்த அதிகாரம் கவர்னருக்கு இருக்கு? அரசியல் சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நான் பேசுறேங்க. அதாவது நான் சொன்னதை நீங்க சரியா புரிந்து கொள்ளவில்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா அந்த ஆளுநருங்கிற பதம் ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே அறிமுகப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன். மகாராஜாக்கள் இருப்பாங்க, ஆனா அவங்கள ஆளுமை செய்வதற்கு கண்காணிப்பதற்கு ஆளுநர் என்கிற பதம் அப்பவே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இந்தியாவுடைய ஆளுநர்கள் ஸ்டேட் ஹெட், அது மாதிரி சென்ட்ரல் ஹெட் ஜனாதிபதி, அவங்களுடைய அதிகாரம் சலுகை கடமை இது எல்லாமே அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கு. அதனால அதை ஒன்று புதுசாக நம்ம வகுத்து கொடுக்க வேண்டியதில்லை. அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை, கடமைகளை, சலுகைகளை பயன்படுத்துங்கள் என்பதைத்தான் இந்த 2 நாள் கவர்னர் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பிரதம மந்திரி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் பாரத ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, வெளிப்படையா கவர்னருக்கு தெரியக்கூடிய அதிகாரங்களை பற்றி மட்டுமே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்களுக்கு என்ன சொல்லலாம், புதிய கல்விக் கொள்கையில பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி அமைப்பு கொண்டது, அங்க கொள்கை ரீதியா போய் ஆளுநர் பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் எழுப்பினேன். அதற்கான கல்விக் கொள்கையை மாநில அரசு தான் வகுக்க முடியும். போய் தேசிய கல்விக் கொள்கையை போய் ஆளுநர் அங்க எப்படி பேச முடியும்? அவர் அமல்படுத்துறதுக்கான விஷயங்கள் எப்படி கையில் எடுக்க முடியும்?
இல்லை அதுதான் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே பேசுனதே நான் திரும்ப பேச விரும்பல. ஆளுநர் அதிகாரம் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டா பழங்காலத்துல இருந்த விஷயங்களை குறிப்பிட்டீங்க. அதுதான் சொல்றேங்க, அதான் சொல்றேன். இல்ல 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 நான் அதை சொல்றேமா. அதாவது மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை கடைசி விளிம்பு நிலை மனிதன் வரைக்கும் போய் சேருகிறதா என்று கண்காணிப்பது, அறிக்கை கொடுப்பது அவருடைய அதிகார எல்லைக்குள்ள வருது. அதே மாதிரி அவருக்கு வேண்டிய புள்ளி விவரங்களை, தரவுகளை, தகவல்களை முதலமைச்சர் மூலமாக கேட்டு பெறுவது, அல்லது இங்க இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லா செக்ரட்டரிஸ், அந்த செயலாளர்கள் மூலமாக அனைத்து துறை செயலாளர்களிடமிருந்தும் வேண்டிய தரவுகளை, புள்ளி விவரங்களை கேட்டு பெற வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்கிறது. அந்த கடமையை கேட்டு பெறுவதில் பெறவும் செய்யலாம். அதுல உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, இவரே நேரடியா போய் பார்க்கலாம், ஆனா கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண முடியாது, ஆனா அறிக்கை கொடுக்கணும். நீங்க கவர்னர் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கை பற்றி, தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுடைய நலத்திட்டங்கள் பற்றி, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுடைய உரிமைகள் கடமைகள் பற்றி, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய மக்களுடைய நலத்திட்டங்கள் பற்றி, தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வித்துறையை பற்றி, இப்படி அனைத்து துறையுடைய செயல்பாடுகளை பற்றி அவர் பீரியாடிக்கலா மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப அறிக்கை சமர்ப்பிக்கணும்னா அவர் ஆய்வு செய்தாதான் சமர்ப்பிக்க முடியும். அவரே ஒன்று சொல்லிட்டு போட்டாரு. சரி, என்னெல்லாம் செய்யக்கூடாது அதே சொல்லுங்க. ஆய்வு செய்தால் சார், புரட்சி கவிதாசன் சார், என்னெல்லாம் கவர்னர் செய்யக்கூடாது அவர் செய்யறதுல நான் பாத்துக்கிறேன் சார். என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க சார். இல்லங்க, அவரு அதான் சொல்றேன், அது அண்ணா சூர்யா அண்ணா கேட்டுக்கிட்டு சொல்றேன். அவரு சட்டத்தை உருவாக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆனா சட்டம் செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க முடியும். அவரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய ஆலோசனையின் பேரிலே அவர் இயங்குவார். ஆலோசனையின் பேரிலே இயங்க வேண்டும் என்பது விதி. அதனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில அவர் ஒரு உறவு பாலமாக இருக்க வேண்டும். சப்போஸ் இங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, அந்த இடத்துல திரு பிரியனும் கேள்வி எழுப்பினாரு. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான பாலமாக செயல்படுறது ஒரு புறம் இருக்கட்டும், அதனால மாநில அரசோட உங்களுடைய உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. நான் சூர்யா வெற்றி கொண்டானோட பார்வையை கேட்டுட்டு மறுபடியும் மேடம் என்ன கேட்டாலும் புரட்சி கவிதாசன் சார் அவருக்கு அப்படி தான் பேசுவார். ஏன்னா அது அவங்க பார்ட்டியோட பவர் ஏஜெண்ட் ஆளுநர், அதனால் வேறு வழி கிடையாது. அவர் அப்படி தான் சொல்லி ஆகணும், பேசி ஆகணும். அதனால் நம்ம நியாயமாக சட்ட புத்தகத்தை கையில் எடுத்து இனிமேல் பக்கம் பக்கமாக படித்தா தான் இதுக்கு தீர்வு வரும். நாங்கள் என்ன திரும்பி கேட்குறோன்னா, என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார், இதை செய்யக்கூடாது, இது எங்களை கேட்டால் எங்களை மாநில அரசை கேட்காம மக்களை சந்திக்கவே கூடாது. இதை தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு, நிர்வாகம் பாலச்சந்திரன் சார் தெல்ல தெளிவாக எல்லாத்தையும் விளக்கமாக சொல்றாரு. சார் ஒரே நிமிஷம் நான் பேசிடுறேன் சார். நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன் சார். நீங்க சொல்ற மாதிரி ஆளுநர் ஒரு அலங்கார பொம்மை இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட் உங்க பார்வையில் அப்படி எடுத்துக்குவோம். இப்போ அதுக்கு தானே இந்த மீட்டிங் நடக்குது. இவரால் உங்க மத்திய அரசு, ஒன்றிய அரசு, கலெக்டர்ஸ் மாநாடு நடத்தினாலும் ஒரு பிரயோஜனம் உண்டு. ஆனால் கவர்னர் மாநாடு நடத்தினா என்ன பிரயோஜனங்கிறத நாங்களே சொல்கிறோம். இப்போ இவங்க கூப்பிட்டு அங்கே வச்சு பேசிட்டு என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க, இவர் வாயால் சொன்னார் பாருங்க, எல்லாத்தையும் மத்திய அரசோட அத்தனையும் நீ பட்டி தொட்டி விடாமல் இந்த பாஜகவோட கொள்கைகளை கொண்டு போய் தாராளமாக சேர்க்கணும், அது ஒன்று தான் உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? காவி கொடியை தமிழ்நாடு முழுக்க பறக்க விடணும். இப்படி இது ஒரு பவர் ஏஜென்ட்டு, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்டு. நாங்கள் இப்படி தான் பார்ப்போம் சார். இப்போ இந்த கலெக்டர் கவர்னர் மாநாட்டில் கூப்பிட்டு ஒரு நியாயமான ஒரு ஒன்றிய அரசாக இருந்தால் இந்த கவர்னர்களால் அந்தந்த மாநிலத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனை சார்பாக நீங்கள் உட்கார வச்சு ஆய்வு நடத்தி தமிழ்நாட்டில் என்னென்னலாம் மேலைகளை பிரச்சனை, என்னெல்லாம் வரவு செலவு உனக்கு எதாவது தெரியுமா, இல்லை அங்கே என்னதான் நடக்குது, அப்படி ஏதாவது இவங்க கூப்பிட்டு கேட்டிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு 2-3 அஜெண்டா, அந்த அஜெண்டாவை கையில் கொடுத்து இதை போய் ஒழுங்காக பவர்ஃபுல்லாக உட்காந்து செய். அது தமிழ்நாடு எங்களுக்கு பிடிக்காத மாநிலம், அது அங்கே திராவிட பூமி, நீயோ ஆன்மீக பூமியை மாற்றி அங்கே திராவிட சித்தாந்தம் ஒன்று தான் ஆன்மீக சித்தாந்தம், போய் அங்கே உண்டான கலவரத்தை உண்டு பண்ணு. நேரம் அவங்க அப்படிலாம் குறிப்பிடல சார். சட்ட கட்டமைப்புகளுக்கு உட்பட்டு மக்களை போய் சந்திங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் அதுக்கு என்ன எப்படிலாம் இவர் சந்திச்சாருன்னு வேணா நான் சொல்றேன். எப்படி சந்திச்சாருன்னு ஒரே வரி சொல்ல உங்களுக்கு.
எரிகிற நெருப்பில் அதாவது தண்ணியை ஊற்றி அணைக்கலாம், ஒரு ஆளுநர் பணியாக இருக்கலாம். ஆனால் எண்ணெயை ஊற்றி எரிக்கிறது ஜனாதிபதி வேலை இல்லை, பிரைம் மினிஸ்டர் வேலை இல்லை. இன்றைக்கி நடந்திருக்கிறது அதுதான். இப்போ இவர் ஒன்றும் இல்லைனாலும் இவருக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்த மாதிரி இவரோட அதிகார வரம்பு தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்கள்லேயும் பல பிரச்சனைகள் வந்து இது ஒரு தேவையில்லாத பாடி அப்படின்னு எங்கள் பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இது சண்டை நடக்குது. அப்படி இருக்க இப்போ சமீபத்தில் நடந்த டெல்லியில் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு ஆளுநர்களுக்கு எவ்வளோ பெரிய அடி. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே அமைச்சர் பொன்முடியோட பதவி கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலையில் முதல்வர் பரிந்துரை பண்ண பிறகு நீங்கள் கொடுக்க மறுத்தது, தூக்கி வெளியில் எறிஞ்சது, செந்தில் பாலாஜி நீங்களே பதவி நீக்க செஞ்சது, அதுக்கு பின்னால் ராத்திரி வந்து இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னது, அது இல்லாமல் பொன்முடி அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டே நீ யாரையா கேள்வி கேட்கன்னு கூப்பிட்டு அறையாத குறையாக அனுப்பி வச்சு பதவி பிரமாணம் செய்யின்னு சொன்னது, இது எல்லாம் செய்யக்கூடாத வேலைகள். இதெல்லாம் புரட்சி தமிழ் தேசத்தில் தெரியுமா? அவர் இப்போலாம் தமிழ்நாட்டில் இல்லை, கோச்சிக்கக்கூடாது, அவர் டெல்லியில் செட்டில் ஆகிட்டார். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் அவர் இதை தாண்டி பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சார். ஒன்றும் தெரியாமலாம் இல்லை. இப்போ கூட நேராக காட்டுமன்னார்குடி போனார். அங்கே போய் அண்ணனுக்கெல்லாம் தெரியும். அங்கே போய் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே ஒரு புராண கதை ஒன்று, அதில் நந்தன் ஒரு கேரக்டர், அதை கையில் எடுத்துகிட்டு போய் இவங்களே கிரியேட் பண்ணி அந்த ஊரில் போய் எல்லா பட்டியலினத்தை ஒரு 100 பேரை கூப்பிட்டு பூணூல் போட்டு விட்டு இன்னிலிருந்து நீங்கள் மேம்படுத்தப்பட்டீர்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்து பேசிட்டு வந்துட்டார். தமிழ்நாடு கொந்தளிக்குமா கொந்தளிக்காதா? அப்போ பூணூல் விளம்பரம் பண்ணுறதும் பூணூல் ஏஜெண்டா நீங்கள்? அப்போ பூணூல் போட்டவங்க எல்லாம் இங்கே பாருங்கள், அவர் பாணியில் பூணூல் போட்டவங்க மட்டும்தான் மேம்படுத்தப்பட்டவர்கள், அதனால் மீதி எல்லாரும் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். இப்படி ஒரு கலவரத்தை ஒரு ஆளுநர் உருவாக்கினா இது அவர் செய்கிற வேலையா? நீங்க ஒரு நியாயமான கொஸ்டின். அந்த நந்தன் கேரக்டர்லாம் ஒண்ணு வருது. இருங்க புராணப்படியே நந்தன் பாருங்க சார் இருங்க, முழுமையா கேட்டா பதில் சொல்ல முடியும். நந்தன் நெருப்புல உளுந்தார், திரும்பி எழுந்து வந்தார், உடனே பூணூல் போட்டு மேம்படுத்தப்பட்டார் அப்படின்னா நான் கேட்குற ஆளுநர்லேருந்து பூணூல் போட்ட கம்பெனி தான். எல்லா பூணூல் போட்ட கம்பெனியும் நெருப்புல உழுவுங்க, முழுசா எழுச்சி வாங்க, அப்புறமா பூணூலை போடுவோம். இப்படி நாங்கள் பேச மாட்டோமா? ஏங்க இப்போ கூட ஜனாதிபதி என்ன அட்வைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுமா? 3 சட்டம் ஐபிசி அது பிஎன்சியை மாற்றினது. இந்த குற்றவியல் சட்டங்களை மாற்றின பிறகு காலனி ஆதிக்கத்திலிருந்து நமக்கு ஒரு புதிய சிந்தனை மாற்றம் வருகிறது. நம்ம அதை பத்தி பேசலாம் சார். நீதித்துறையில ஒரு புதிய சகாப்தமே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. யாருக்குங்க சொல்றாங்க? ஒரு நிமிஷம் வந்துடுறேன், நீங்க அடுத்த ரவுண்டு கூட விடுங்க. யாருக்கு சொல்றாங்க தெரியுமா? இங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் இந்த பயிற்சியில் இருக்க மாணவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ கவலையே படாத, ஒன்றிய அரசு தான் உனக்கு வேலை கொடுத்தது, எங்க ஒன்றிய அரசுக்கு சொல்றதை மட்டும் செய், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்காத அப்படின்னு இங்க கூப்பிட்டு கிளாஸ் எடுத்த ஆள் யார் தெரியுமா? இந்த ஆர்எஸ்எஸ் ரவி ஆளுநர். இல்லைன்னு இங்க உட்காந்துருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸரு அவரை சொல்லுங்க. அவர் வந்து நடுநிலையான ஒரு அதிகாரி. அது நடந்துதா இல்லையான்னு அந்த அதிகாரியை சொல்லுங்க, நம்ம ஒத்துக்குவோம். ஓகே சார். இது வந்து கவர்னர் பார்க்குற வேலையா? அதாவது அவங்களோட வரம்புக்கு மீறி செயல்படுறாங்க அப்படின்றதுக்கு உதாரணங்களை குறிப்பிட்றீங்க. திரு குமார் அவர்களுடைய பார்வை நான் கேட்கணும். ஏற்கனவே இப்போ ஜம்மு காஷ்மீரில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள அங்கே தேர்தலை நடத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் குறிப்பிடுறாங்க. இப்போ உடனே தேர்தலுக்கான வேலைகள் அங்கே தொடங்குற நேரத்தில் அங்கே இருக்கிற லெஃப்டினன்ட் கவர்னரோட அந்த இது வந்து அதிகரிக்கப்படுது, பவர் அப்படிங்கிறது அதிகரிக்கப்படுது. அதே நேரத்தில் இப்போது டெல்லியிலையும் ஒரு பெரிய ஒரு ரிஃப்ட் வந்தது. அங்கே டெல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோட அதிகாரத்தை குறைக்கும் முனைப்பில் பாஜக அரசு ஈடுபட்டது. இப்போ டெல்லியிலேருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து இப்போ வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு பல மாநிலங்களில் ஆளுநர்களுக்கும் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுற மாநில அரசுகளுக்கும் இடையிலான ஒரு பெரிய ரிஃப்ட் இருக்கிறப்போ அங்கே ஆட்சி செய்ய விடாமல் ஆளுநர்கள் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மாநில அரசுகள் முன்வைக்கிற இந்த நேரத்தில் இப்போ நடைபெற்ற இந்த கான்ஃபரன்ஸ் மாநாடு மாநிலங்களோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கா, ஒன்றிய அரசு ஆளுநர்கள் மூலமாக ஒரு அதிகாரத்தை செயல்படுறதுக்கான முனைப்பில் ஈடுபடுறாங்களா? உங்கள் கேள்வி ரொம்ப பெரிய கேள்வி.
நானும் அதுக்கு விரிவாக பதில் சொல்கிறேன். குறுக்கிடாமல் கொஞ்சம் கேட்கணும், யாரையும் குறுக்கிடாமலும் பார்த்துக்குங்க. சார் இந்த மாதிரிலாம் ப்ரீ கண்டிஷன்லாம் போடாது. அது முக்கியமான சட்ட பிரச்சனைகளை பற்றி சொல்ல போகிறோம், அதனால சொல்கிறேன். பேசுனது புரியலைன்னா மட்டும் குறுக்கிடுறாங்க. அதாவது இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தான் சட்டமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினரையும் இதே மக்களும் தேர்ந்தெடுக்கிறார்கள். 2 வகையான ஓட்டு வகையாக தேர்ந்தெடுக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுதான் கவர்மெண்ட்டுடைய ஃபார்மேஷன் இதுதான். அப்போ இந்தியாவுக்கு ஒரு அரசு அது டெல்லியில் இருக்கிறது. அதை எல்லா மாநிலங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லா மாநிலங்களும் அதிகப்படியான ஓட்டை பெற்ற கட்சி வந்து அங்கே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடும். ஆனால் அந்த அரசு ஆரம்பத்தில் 563 சமஸ்தானங்களை உள்ளடக்கிய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஒன்றிணைத்து அதன் தலைமையில் ஒரு இந்திய அரசை நிறுவியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் சட்டங்கள்லாம் எழுதப்பட்டது. அப்போ இந்த மாநில அரசுகள் அந்த சட்டம் ஏற்றின காலத்திலே, திரு அண்ணாவை பற்றி சொன்னார், சட்டம் ஏற்றின காலத்திலேயே மாநில அரசுகள் எங்களுக்குள்ளே அதிகாரம் தனி அதிகாரம் இருக்கணுங்கிறத அன்னையிலேருந்து இப்போ நீங்கள் சொன்ன 4-5 ஸ்டேட் இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்லாம் அமைதியாக இருக்காங்க. இந்த 5 ஸ்டேட்டும் அந்த எதிர்க்கட்சிகள் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. நீங்கள் சொன்ன 5 ஸ்டேட் தான் இந்த பாஜகவுக்கு எதிரான ஸ்டேட், ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. பாஜக ஆளாத மாநிலங்கள் அதான் இந்த 5 தான். இந்த 5 தான் மெயினா இருக்கிறது, முன்ன இருக்கிறது இவங்க தான். மகாராஷ்டிரால ஏற்கனவே வந்து உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஆட்சி நடைபெறப்போ அங்க சிக்கல் இல்லை, சிக்கல் இருந்தது. இப்போ ஏக்நாத் ஷிண்டே தலைமையில ஆட்சி நடக்கிறப்போ அங்க சிக்கல் இல்லை. நான் இந்த இதை முடிச்சு அடுத்த போர்ஷனுக்கு அப்புறம் வரேன். அதாவது இப்படி எல்லாம் இதுதான் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுறது. அப்போ ஒரு அரசாங்கம் மாநிலங்களில் தேர்தல் நடந்து அந்த மாநில மக்கள், மாநிலத்துக்கு தேர்தல் நடக்கும் பொழுது அந்த மாநில மக்கள் எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த கட்சி அதிகப்படியான வாக்குகளை பெற்ற கட்சி அந்த முதலமைச்சர், அந்த மாநிலத்தின் முதல்வர். அந்த முதல்வரையும் அமைச்சர்களையும் யார் பதவி பிரமாணம் வைக்கணும்னு சட்ட ஆர்டிகல் 152 என்ன சொல்கிறது? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் சொல்கிறது. ஆளுநர் இருக்க வேண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்கிறது. 154 அந்த ஆளுநரிடம் அந்த மாநிலத்தின் அதிகாரம் இருத்தல் வேண்டும். அங்கே ஆளுநர் சும்மா பேருக்கு இருக்கலாம், ரெப்ரசன்ட் இருக்கலாம்னு சொல்லியிருக்கணும். இதில் இவங்கெல்லாம் சொல்கிறபடி பார்த்தா, ஆனால் அப்படி இல்லை. அதே சமயம் ஆர்டிகல் 155 ஒரு மாநில ஆளுநரை தமக்கு இடப்பட்ட கட்டளைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை நியமிக்க முடியும். அவருக்கு ஊதியத்திலிருந்து அவர் என்னென்ன வேலையை செய்யணும். இப்போ நேற்று ஆளுநர் இல்லை இப்போ ஆளுநர் மாநாடு போட்டாங்க இல்லையா, குடியரசுத் தலைவர் உரை, அதுக்கு தான் உரை. அந்த உரையை என்ன சொல்லியிருக்காங்க, குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போய் அதெல்லாம் போய் பார்க்கலாம், மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க, மக்களோட இந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கன்வே பண்ணுங்க, அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு டம்மி ஒரு பேருக்கு சொல்கிறேன். நான் என்ன தான் உதாரணம் சொல்ல முடியுமோ இவங்க 2 பேரும் நான் சொல்ல முடியாது. நான் ஒரு முதலமைச்சராக இருந்தால் என்ன செய்வேன்னா, நான் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் மென்டாலிட்டி எனக்கு இருக்குமானால் ஆளுநராக தாராளமாக செய்யட்டுமே, டெய்லி போட்டும் செய்யட்டும், அவர் என்ன மக்கள்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ சொல்லட்டும். ஏன்னா எனக்கு நல்ல நோக்கம் இருந்தால் நான் நல்லதை தான் செய்வேன். நான் நல்ல நோக்கம் எனக்கு இல்லைன்னா நான் அவர் மேலே கோவப்படுவேன். இது ரொம்ப சிம்பிள், எல்லாத்துக்கும் புரியும். அவருக்கு சில அதிகாரம், அவருக்கு அதிகாரம், குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாரோ அதான் அவருக்கு அதிகாரம். குடியரசுத் தலைவர் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும். இப்ப இருக்கிற குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இத வந்து போய் அமல்படுத்துறது பத்தியும் பேசுறாங்க. அப்போ இதுல வந்து 150 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாம நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் அது. அதே நேரத்துல மாநில அரசோட கலந்துரையாடிதான் அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கணும். அரசியலமைப்பு கட்டுப்பாட்டு சட்டப்படி அந்த மாநில அரசோட சேர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கணும் அந்த சட்டம் நிறைவேறப்போ. அதுவும் பண்ணல. அந்த மொழியும் ஹிந்தியில இருக்கு, அதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கு. இதெல்லாம் போய் அப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு சட்டத்தை பற்றி போய் மக்கள்கிட்ட பேசுங்க, அந்த சட்டத்தை போய் நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயங்கள்ல போய் நீங்க தலையிடுங்க அப்படின்னு குடியரசுத் தலைவர் சொல்லிட்டாங்க. அப்படின்னால அதை அக்செப்ட் அந்த சட்டத்தை அன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றதுக்கு கூட இருந்து அதை கோஆபரேட் பண்றதுக்கு தடையா இருந்தது யாரு? இந்த சட்டத்தை பற்றி விவாதம் நடக்கிற அன்னைக்கு அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாம
வேற வேற பிரச்சனையை கிளப்பி குரலை கொடுத்து அந்த சட்டத்தை அந்த பார்லிமெண்ட்டை நடக்க விடாம பண்ணது யாரு? யாரு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை யாரு பண்ணுறாங்க. அதனால வழக்கம் போல அவங்க நிறைவேற்றிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணது யாரு சார்? இல்ல இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா தான் இது நடக்கும், ஒழுங்கா நடக்கும். எல்லாரும் புரியலன்னா இது நடக்காது. ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரம் வந்து அது ஒரு, அதாவது அவர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், முதலமைச்சர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். இந்த மாநிலத்துக்குள்ள நிர்வாகம் பண்றதுக்கு நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு அவங்க ஒரு நாமினி, அவ்வளவுதான். ஒன்றிய அரசால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமினி. திரும்ப திரும்ப நீங்க நிறைய கேள்விகளை கேட்டீங்க அவர் புரட்சி கவிதாசன் கிட்ட. அவருக்கு என்ன எந்த விதி இருக்கு, அவருக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னு குடியரசுத் தலைவர் கட்டளைப்படி அவர் நடப்பார். குடியரசுத் தலைவர் என்ன கட்டளை இட்டாலும் அது அரசியல் சாசனம், அவர் தானே ஹெட் ஆஃப் அவருடைய கவர்மெண்ட்ங்க, அவருடைய ஹவுஸ்ங்க. சட்டமன்றம் இருக்கு, சட்டமன்றம் அவரோட ஹவுஸ் தான். அவர் இந்த தவறான வாதம் இதான் உண்மை. இதெல்லாம் பாருங்க. சரி, நான் பிரியன் ஒரு பார்வை கேட்டுட்டு மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் பிரியனோட பார்வையும் கேட்டுக்கிறேன். நியமிக்கிறது வேறு, அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது வேறு, எல்லாமே வெல் டிஃபைன்டு கான்ஸ்டியூஷனில். அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா May 31, 1949 அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பேசும்போது கவர்னரை பற்றின பேச்சு வரும்போது கவர்னரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு குரல் வருது. அப்போ அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறார், ஒரு ஸ்டேட்டில் 2 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது, அப்போ 2 பேருக்கும் கிளாஷ் வரும். இவரை நம்ம நாமினேஷனாக போடலாம், பிரசிடென்ட் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ண கவர்னரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தான் அங்கே இருக்கணும், ஒருத்தர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கணும், அவர் தான் அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும், இருங்க அவர் தான் அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அம்பேத்கர் சொல்கிறாரு. அவர் கவர்னர் எதுக்கு இருக்காருன்னா, இஸ் ரிக்வயர்ட் டு ஃபாலோ தி அட்வைஸ் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் இன் ஆல் மேட்டர்ஸ். அது மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லை, ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா, he cannot overrule the cabinet. மாநில அரசோட கேபினட்டோட டிசிஷன் ஓவர்ரூல் பண்ணவே முடியாதுங்க. he cannot overrule the cabinet. he can seek information. ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் சீக் பண்ணலாம், 167 நினைக்கிறேன் சீக் பண்ணலாம். பட் அது வந்து நீங்கள் அவருக்கு இதெல்லாம் அட்வைஸ்லாம் இது ஆர்டர்லாம் கொடுக்க முடியாது. அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கேபினெட் இருக்குல்ல, அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்க எடுக்கிற முடிவு தானே தவிர கவர்னருக்கு எந்த முடிவும் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன். கவர்னருக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்களா, அவருக்கு இவ்வளோ பவர் இருக்குது அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ட்டு. இந்த கவர்னர் ரவி பண்ணுற விஷயத்தை நாளைக்கு மோடிக்கு வந்து திரௌபதி முர்மு பண்ணினா பாஜக சும்மா இருப்பாங்களா? ஆர்டிகல் 163 சப் கிளாஸ் 2 ஒரு ஆளுநருக்கு தம் விருப்பப்படி செயலாற்றுவதற்குரிய அதிகாரம் இந்த அரசியல் சாசனப்படி ஒரு மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா இப்போ நம்ம பேசுறது என்று கேள்வி எழுப்பப்பட்டால் அது பற்றி ஆளுநரின் முடிவே அறுதியானதாகும். இது இருக்கு சட்டத்தில். 163(2) பார்க்க சொல்லுங்க, பாலச்சந்திரன் சார் பார்க்க சொல்லுங்க. அவர் யாரையும் கேட்க வேண்டியதில்லைன்னு இருக்கு சட்டத்தில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் கொடுப்பாங்க, பத்திரிகையில வரும், அதெல்லாம் சட்டமாகாது. அரசியல் சட்டம் அம்பேத்கர் பேசிட்டு சார் பேப்பர்ல இன்னைக்கு வந்திருக்கு. சட்ட விதிகளை நான் கையில அரசியல் சட்டத்துல சரத்துகளை கையில வைத்திருக்கிறேன். நான் அரசியல் சட்டத்தின் சரத்துகளை வச்சு பேசுறேன், நீங்க அதை வச்சு பேசுங்க. பாலச்சந்திரன் சார் அதை வச்சு பேசுங்க. எல்லாரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரேஷன் கொடுத்து அது சட்டம்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. கவர்னருக்கு சட்ட அதிகாரமே கிடையாது, அவருக்கு அதிகாரத்தை பேசிட்டாங்க. எந்த கட்டளையும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்காங்க அதிகாரம் கிடையாது. இல்ல திரு குமார் அவர்கள் மிக திறமையான வழக்கறிஞர் என்பதால் மிக திறமையாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார், பாதி உண்மைகளை சொல்லி. அதாவது அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு மிக பல அதிகாரங்களை கொடுத்து விட்டு அதே அரசியலமைப்பு சட்டம் மறுபடியும் சொல்லி இருக்கிறது. திரு குமார் அவர்கள் நன்றாக நினைவில் வைத்திருப்பார். இப்படி கூறப்பட்டவை எவையுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டதற்கு எதிராக நிற்க இயலாது. ஃபைனல் அத்தாரிட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குன்னு என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்கோமோ அந்த உரிமைகள் எதிலையுமே இந்த ஷரத்து வந்து பொருந்தாது அப்படின்னு எழுதியிருக்கிறதையும் குமார் அவர்கள் நிச்சயம் படிச்சிருப்பார். அதனால இறுதியா சொல்றது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் உரிமை இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், அதிகாரிகள்கிட்ட கேட்கிற உரிமை கவர்னருக்கு அதிகாரம் கவர்னருக்கு இருக்கு. அப்படி ஆனால் மக்கள் வந்து கவர்னர்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இவர் மக்கள்கிட்ட போகக்கூடாது. மக்கள் இவற்றை நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இவருடைய கடமை அந்த கம்ப்ளைண்ட்டை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அனுப்புறது.
அதை விட்டுட்டு இவரே போய் நானே போய் அங்கே வந்து ராஜரீகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா உள்நாட்டு கலவரத்தை தூண்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம். இது ரொம்ப தவறான ஒரு முன்னோட்டம். இதை அனுமதிக்கவே கூடாது. மக்கள்கிட்ட நேரடியாக போய் பேசுவார், பழங்குடி மக்கள்கிட்ட நேரடியாக போய் பேசுவார், இதெல்லாம் வந்து அனுமதிக்க முடியாது. இதனோட சேர்த்து உங்களுடைய நிறைவு பார்வையும் ஒரு நிமிடத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க திரு பாலச்சந்திரன். நிறைவு பார்வை ஒன்று தாங்க. எந்த இது பண்ணாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நீங்கள் அரசியல் நடத்துங்கள், திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து அரசியல் நடத்துங்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து நீங்கள் அரசியல் நடத்துங்கள். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒரு மாநிலத்தை எதிர்த்து அரசியல் நடத்தாதீர்கள். இந்த மாநிலத்தின் கல்வி முன்னேற்றம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் மேல் பேக்வேர்டு திங்ஸை வந்து திணிக்காதீர்கள். இங்கு நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக நீங்கள் அரசியல் செய்யவில்லை, மாநிலத்திற்கு எதிராக அரசியல் செய்கிறீர்கள், மக்கள் நலனுக்கு எதிராக அரசியல் செய்கிறீர்கள். இது தவறு. இதுதான் என்னுடைய இறுதிவாதம். நன்றி சார். அடுத்ததா திரு புரட்சி கவிதாசன், ஒரு 30 நொடி. அதாவது ஆளுநர் என்பவர் மத்திய அரசுடைய ஏஜெண்டுங்கிற பார்வையிலிருந்து இவங்க முதல்ல விலகணும். அதே மாதிரி மாநில அரசு நம்மை கண்காணிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற பார்வையிலிருந்து விலகணும். அவருக்குன்னு பிரத்யேகமான உரிமைகளும் கடமைகளும் அரசியல் சாசனத்தில் வகுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அரசு அமையும் பொழுது ஆளுநர் தான் அமைக்கிறார். இந்த அரசு அமைச்சர்கள் நியமனத்தை ஆளுநர் தான் செய்கிறார். அதனால அவருடைய பெயரில் தான் அனைத்து நடக்கிறது அரசாட்சி. அதே மாதிரி அவர் நியமிக்கிறனாலேயே அவர் எஜமானர்கள். இல்ல நன்றி நன்றி. ஆக்குவதும் அவரே, அழிப்பதும் அவரே. நேரம் இல்ல சார். தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு உங்க வாயால சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு கூட மனமில்லாத ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தேவையா? இது ஒரு கலவர பூமியா மாத்துறதுக்குன்னு நாங்க பல முறை முன்னாடித்தோம். அவரோட சொன்னாரு ஆளுநருக்கு உண்டான அதிகாரம் ஊன்னாரு. ஏங்க அதிகாரத்தை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லியே தர வேண்டாம், இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னோம். பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எவ்வளோ உங்கள் பஞ்சாயத்து நடந்ததுன்னு தமிழ்நாடு முழுக்க தெரியும். வேணா அது யார்கிட்ட கேட்கணும், நிர்மலா தேவிகிட்ட தான் போய் கேட்கணும். பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இங்கேருந்து மாறின பிறகு அங்கே போய் வைஸ் சான்சலர் போஸ்ட்டில் இத்தனை கோடி கை மாறிச்சின்னு ஒரு ஆளுநர் அங்கே உட்காந்து பேசுகிறாரு, தமிழ்நாட்டை கேவலப்படுத்துகிற மாதிரி. இங்கே ஆளுநராக இருந்துட்டு இவர் இங்கே வந்து உட்காந்துட்டு திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை பூச்சி விட்டு, அவர் படத்துக்கு காவி படத்தை போட்டு விட்டு, மாலையை போட்டு விட்டு, ஒன்று பட்டியலினத்தை கூப்பிட்டு பூநூலை போடுறாரு, இல்லைனா திருவள்ளுவர் சிலைக்கு மாலையை காவியை போடுறாரு. நான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு ஆளுநர் பார்க்குற வேலையா? இதை குறித்து நாங்கள் உங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அட்லீஸ்ட் மசோதாவுக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னது கூட நீங்கள் போடல. அதுக்கு கூட எங்களுக்கு கோர்ட்டு தான் எங்களுக்கு ஆளுநராக இருந்தது. இவரோட சொல்கிறார் ஒரு இடையில ஏற்பட்ட ஒரு ஏஜெண்டா பார்க்காதீங்கன்னு. நாங்கள் ஏஜெண்டா பார்க்கலன்னு நல்ல பவர் ஏஜெண்டா பார்க்குறோம். நன்றி சார். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜெண்டா பார்க்குறோம். அதாவது இந்தியாங்கிற ஒரு நாட்டிற்கு இத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த மாநிலங்கள் மத்திய அரசோடு சண்டை போட்டு கொள்ளாமல் அந்த இந்தியாவுக்கு ஒரு அரசு தான் என்பதை இது முதல்ல தார்மீகமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாநில அரசுகள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒத்துக்கொள்ளாத இந்த 5 மாநிலங்கள் தான் புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு அநீதி விளைக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, ஏன்னா எல்லா மக்களும் எல்லா மக்களும் ஓட்டு போட்டால் தான் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் நிற்க முடியும். ஆகையினால அதெல்லாம் செய்யாமல் மத்திய அரசோட இணக்கமாக இருப்பதற்கு உரிய வழிமுறைகளை இவங்க யோசிக்கணுமே தவிர மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு குதர்க்கமாக பேசிக்கொண்டு ஆளுநர் வந்து சிவில் சொசைட்டிட்ட போய் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட போறாரு? அந்த பரம்பரை என்ன வராதது இருக்கிறது. அது ஒரு குறுகிய ஒரு நேரோ மைண்டட் தாட். அதை தவிர்க்கணும் என்பது என்னுடைய ரொம்ப சிம்பிளாங்க. கான்ஸ்டியூஷன்லாம் கோட் பண்ணவே இல்லை. ஒரு குடும்பத் தலைவர் இருக்காரு, அவர் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணுறார். அந்த தலைவர் பத்திரிகை அடிக்கும் போது அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவர் பேர் போட்டு தான் பத்திரிகை அடிப்பார். செய்கிற வேலையெல்லாம் குடும்பத் தலைவர் தான் செய்வார். இதுதான் ஆளுநரோட. அந்த பெரியவர் பேர் எப்படி பத்திரிகையில் போடுறோமோ அதுதான் ஆளுநர். குடும்பத் தலைவர் தான் நல்ல வேலையை செய்கிறார், அவருக்கு தான் பொறுப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க, ஆளுநர் நிலைமை அதுதான். நன்றி சார். ஏராளமான பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.